டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். வாட்டர்மெலன் பொழந்துடுறவன் அப்படின்னு மாதிரி சொன்னீங்களே, அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆச்சா? ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்னப்பா என்ன ராஜா அப்படின்னு இருக்கும். என்ன மாதிரின்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. சரி ஓகே, அப்போ இந்த மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இனிமேலேருந்து உனக்கு செய்கை தான் அப்படின்னு அந்த மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. மேபி பாரு இல்லாதனால அந்த இடத்த ஃபீல் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட்ல அவங்க கை பெருசா அடிபடல, அதை வச்சு ஒரு காரணமா சொல்லி கத்துன மூமெண்ட் இருக்குல்ல, அது நிறைய பேர் ஃபயர் விட்டாங்க. அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்து சுத்தமா பிடிக்கல அது. அப்படி ஒரு எனக்கு என்ன வருத்தம்னா, லைக் நான் அந்த கான்வர்சேஷன் 1-on-1 போகும்போதே குறுக்கால போயிருந்தேன்னா லைக் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்காதோ. டைமில் வந்து என்னோட பீரியட்ஸ் டைமாக இருந்தது. நாங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கோ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ எந்த ஒரு ரீசனுக்காகவும் நாங்கள் வெளியில் இறங்கவே முடியாது. ஒன்று கிவ் அப் பண்ணிட்டு இறங்கலாம். முன்னாடி இந்த மாதிரி சண்டை அவங்ககிட்ட அந்த பேச்சுவார்த்தை இருக்குமா இல்லை எப்படி? அது அவ்வளோதாங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த அப்படி சும்மா அப்படி போகிற போக்கில் பண்ணிட முடியாதுல்ல. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். திருப்பி நம்ம சாரி கேட்குறதா இருந்தாலும் அதை நினச்சி ரிக்ரெட் பண்ணுறதா இருந்தாலும் நோ பாயிண்ட். வினிங் அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போறீங்க? என்னோட அப்பாவுக்கு கொஞ்சம் கடன்லாம் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் வந்து முடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். மற்றபடி அதை வச்சு வேறு எதுவும் நான் எதுவும் யோசிக்கலாம். கமருதீன், பாரு இவங்க அப்புறம் வெளில வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசினாங்களா? நாங்கள் பேசணும், அங்கேயே பேசணும். ஃபினாலேக்கு வந்திருந்தாங்க. ஆமாம், ஃபினாலேக்கு வந்திருந்தாங்க. பேசணும். பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. இந்த ஹவுஸில் மொத்தம் எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருந்தாலும் பட் அவங்களும் நிறைய பல கனவுகள், ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது பல கனவுகளோட வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஃப்ரேமை நீங்கள் பார்க்குற ஒரு விதமாக இருக்கும், இந்த ஃப்ரேமை நான் பார்க்குறது ஒரு விதமாக இருக்கும். அப்போ லைக் அந்த ஃப்ரேமில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி ஒரு, ஏன்னா அது ஹவுஸ்மேட்ஸ்க்கே உள்ளே தோணுச்சு. இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்களா அப்படி இப்படி. அப்பத்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது ஃபேவரட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே அந்த அப்பத்தா ஐயா காம்பினேஷன்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு அந்த பிக் பாஸ் பேசுறது அந்த ஆன்னு கத்துறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வீட்டுல அடிக்டட் ஆயிட்டாங்க, ரொம்ப அடிக்டட் ஆயிட்டாங்க. ஆமா, எப்படி இருக்கு? இப்ப முருகன் கோயில்ல போய் தரிசனம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அவருடைய அருள் கிடைச்சு, அப்புறம் இன்டர்வியூலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஹவுஸ் லைஃப் கோயிங் குட் ஸோ ஃபார். இப்போதைக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. எவ்ரிதிங் இஸ் குட். நேற்று தான் லைக் வெளியே வந்தேன். ஐம் நாட் வெல். ஓகே. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்து சரி ஸ்டார்டட் இன்டர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. மங்களகரமா? ஆமாம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். சிறப்பு. இப்போ இருக்க மனநிலை எப்படி இருக்கு? பிஃபோர் என்டரிங் பிக் பாஸ் ஒரு ஃபயர் ஃபோர்ஸ் பண்றீங்க, இப்போ எப்படி இருக்கு? இப்போ லைக் நான் முன்னாடியும் அப்படிதாங்க. பட் என்னோட க்ளோஸ்டு ஒன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தெரியாதவங்களுக்கு தெரியும் போது அவங்களோட வியூல இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து சில விஷயங்கள் சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆஃப்டர் பிக் பாஸ் பார்ட்டி எல்லாம் நடக்கும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அதுல வந்து வாட்டர்மெலன் பொழந்துடுறவன் அப்படின்னு மாதிரி சொன்னீங்கல்ல, அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆச்சா? நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்போ வாட்டர்மெலன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு, திவ்யா அவங்க கிட்ட சிக்கினாங்களா இல்லையா, அப்பதான் என்ன பண்ணாங்க அப்படின்றது மக்கள் கேக்குறாங்க. ஓ, ஐ தாட் அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகாது. இதை வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து லைவ்ல எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்களே வெறுப்பாயிட்டோம். ஏதாவது 2-3 வைல்ட் கார்டுல மாதிரி எங்க ஆடியன்ஸ் உள்ள விட்டா சம்பவம் பண்ணுவாங்க முன்னாடி அப்படின்னு. சும்மா அவருக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல பவுண்டரிஸ் கிராஸ் பண்ணும்போது நமக்கு என்னப்பா என்ன ராஜா அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஆளாக இருக்க தெரியல எனக்கு. நம்ம பண்ணுறது இப்போ நமக்கு தெரியும் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் தெரியல, நான் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு என்ன மாதிரின்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல. சரி ஓகே, அப்போ இந்த மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இனிமேலேருந்து உனக்கு செய்கை தான் அப்படின்னு அந்த மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வேற அந்த சூட் கேஸ்ல உங்க போட்டோ வச்சு லாக் பண்ற அளவுக்கு எனக்கு தெரியாதுங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி. நான் கேட்டேன், ஐயோ வாட்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கியா அப்படின்னு. ஆமா வேணும் இல்லை அப்படின்னு. வேணும் இல்லையா அப்படின்னு பார்த்தா பேக் பண்ணி ஸ்டோர் ரூம் வாசலே கொண்டு போய் வச்சுட்டாரு. அப்புறம் எடுத்து வாங்கிட்டு இருக்கும் போது தான் அவர் பாஸே சொன்னாங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல வைங்க அப்படின்ட்டு. ஸோ ஆமா, அது ஒரு எனக்கே சர்ப்ரைஸா இருந்தது. எக்ஸ்ட்ரீம்ல அன்பு ரொம்ப ஓவர்வெல்மா இருந்துச்சு. அவர் ரொம்ப அன்பானவர், அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. அதான் ஒரு கட்டத்துல நீங்களே சொல்லிட்டீங்களா, வாட்டரே பொழந்துரும் பத்துக்கும் அப்பல கொஞ்சம் அமைதியானாப்ல. பட் ஆனா அது வரைக்கும் உங்ககிட்ட வம்பிழுத்துட்டே இருந்தாப்ல. அது எப்படி அது ஒரு ஊருக்காரர் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து எதுக்கு அடி போடுறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நாக் அவுட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. லைக் அந்த ஜெயில இருக்கும் போதெல்லாம். எங்க ராமநாதபுரம் எங்க இருக்கு, மதுரை எங்க இருக்குங்க, என்னங்க அது நடுவில் இத்தனை கிலோமீட்டர் இருக்கு. சும்மா அவரு அந்த ஊரோட வைப் இல்ல. பாருவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. பாரு இல்லாதனால அந்த இடத்த ஃபீல் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வின்னர், டைட்டில் வின்னர்
அப்படின்னும் போது எப்படி இருக்கு யோசிக்க முடியும். ஏன்னா நீங்க அந்த டைம்லயுமே வந்து திவ்யான்னு காமிச்சு கை தூக்கியாச்சு, அப்பயும் வந்து ஒரு ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க ரியலைஸ் பண்ணீங்க போல ஓ இருக்கு. நம்ம தானா அப்படின்னு. இல்ல சம்டைம்ஸ் லைக் தெரியல அது ஓகே நம்ம தான் ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு தடவை அப்படின்னு அவசரப்பட்ட கூடாதுல்ல. அந்த ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லைக் நம்மளா இருந்ததுக்காக ஒரு அவார்ட், ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு கதாபாத்திரமா எடுத்து நடிச்சு அது மக்களுக்கு பிடிக்கிறது வேற, நம்மளா ஒரு விஷயம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கிடைச்ச ஒரு விஷயமா நான் பாக்குறேன். லைக் மக்கள் இவ்வளவு அன்பு கொடுத்துருக்காங்களா எனக்கு அப்படிங்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் நீங்க வந்து ஒரு இடத்துலயும் சொல்லியிருப்பீங்க, இந்த மாதிரி நான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் எனக்கு வராத அவார்ட், நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அவார்டுக்காக, பட் அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி தான் உனக்கு பெருசா வருது அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க. ஆமா, என் க்ளோஸ் டோன் எப்பவுமே சொல்லுவாங்க, நீ அதை நினைச்சு ஒரு பாயிண்ட்க்கு வந்து நானே விட்டுட்டேன். அது எப்படின்னா லைக் வெளியில மக்கள் ஒரு அன்பு கொடுப்பாங்கல்ல, ஒரு லவ் கொடுப்பாங்களா, அதை பார்த்துட்டு என்னடா அவார்டு அப்படின்ட்டு அதை வாங்கி நான் கொண்டு போய் நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டேன். நான் ஸ்டேஜ்ல வாங்கினேன்னா அன்னைக்கு கொண்டு வந்து நான் போய் வச்சிருவேன், அவ்வளவுதான் இல்ல. பட் இது நான் போற இடம் எல்லா இடத்துலயும் இப்படி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த ஒரு ஜெனி ஒரு கேரக்டர் லவ் பண்ணி எல்லாரும் பேசினதா இருக்கட்டும், அப்போ இந்த லவ் நல்லா இருக்கு, இது எப்பவுமே நிரந்தரமா கிடைக்கக்கூடியதா இருக்குல்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இத்தனை வருஷம் எனக்கு கிடைக்காம இருந்ததுக்காகவும் நான் ஏங்கினதுக்காகவும் இது வந்து எனக்காக லைக் நான் ஓனா ஏர்ன் பண்ணியிருந்திருக்கேன், அந்த மாதிரி ஒரு திங்ஸ் கொடுத்தது. நீங்க கோயில் போனீங்களா, அப்போ மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, மக்கள் பார்த்து? ஆமா, நான் அப்பதான் வெளியில ஒரு பொதுவான ஒரு இடத்துக்கு போறேன். அப்போ வந்து சொன்னது, நீங்க யூ ஆர் வெரி போல்ட், ரொம்ப போல்டா இருக்கீங்க, எப்படி இவ்வளோ போல்டா இருக்கீங்க அப்படின்னு. ஒரு பொண்ணு லைக் உங்க அம்மா அப்பா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க, லைக் உன்ன மாதிரிதான் இருக்கணும் ஒரு பொண்ணு இருந்தா, லைக் அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் கேட்கும் போது நாங்க பேசணும்னு நினைச்சதானே நீங்க அந்த இடத்துல பேசுனீங்க அப்படின்னு சொல்லும் போது லைக் அந்த மூமெண்ட்லாம் வந்து ஓ சூப்பர்ல, எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் அப்படின்னு. அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுத்ததுங்க, ஃபீல் குட்டா இருந்தது. அண்ட் ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது வந்துட்டு அண்ணன் தானே வந்து பேசினாரு உங்ககிட்ட, பேசும்போது 200% கன்ஃபார்ம்னு சொன்னார்ல, அது வந்து எல்லாருமே வந்துட்டு என்னடா 200% கன்ஃபார்ம்ன்றாரு. நான் வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல அப்பா வருவாங்கன்னு எனக்கு தெரியும், அண்ணா இங்க இல்லவேல, அண்ணா கோவால ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. அம்மா கொஞ்சம் பாவம், அது ரொம்ப இன்னசென்ட்டா வந்து அவங்க என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு, அவங்க அன்னைக்கு உள்ள எனக்கு சென்ட் ஆஃப் பண்ணும் போதே நான் இன்னும் நான் வரணுமா, என்ன கேட்பாங்கன்னு ஏதாவது பேசணுமா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளு. அப்போ வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க எங்களுக்கு. இப்போ ஃபேமிலி ரவுண்ட்ல மட்டும்தான் ஏதாவது நாங்க வந்தா நாங்க என்னவா எங்க கேம் பண்ணிட்டு இருக்கோங்கிறதே எங்களுக்கு தெரியும். அப்போ லைக் எல்லா வீட்ல இருந்து வரும்போது, என் வீட்ல இருந்து வரும்போது, ஆஹா இவங்க 3 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலையே, அந்த மாதிரிதான் இருந்தது. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில இருந்திருக்காங்க போல, இன்னும் யாருமே காணோம் அப்படின்னு அப்செட் ஆக்சுவலி. லைக் ஏதாவது ஒண்ணு தெரியணும் இல்ல, இவங்க 3 அவுட் ஆஃப் மீடியா, இவங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்படி என்னவா இருக்கு பண்றது அப்படி யோசிச்சேன் நானு. அப்புறம் எங்க அண்ணா வந்து 200% அப்படின்னு நான் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில இருந்தாங்க, லைக் வெளியில அது என்னவா கன்வே ஆச்சுன்னு சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ. எங்க அண்ணா சொன்னது எல்லாம் பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாரு, நாங்க யாரும் எங்கேயுமே போகல, இதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அவங்க. நாங்கெல்லாம் எனக்கு அப்பதான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தேர் லைக் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல, அப்பா அம்மா கூட அவங்களும் வந்திருக்காங்க. நோ செட்டுக்கு வெளியில இருந்திருக்காங்க, நாங்கெல்லாம் வந்திருக்கோம், நாங்கெல்லாம் வெளியில தான் இருக்கோம், யூ டோன்ட் வரி. ஏன்னா அவங்க உள்ள வரதா இருந்ததுல, உள்ள வரல, ஆமா உள்ள வந்திருக்கோம், அவங்க எல்லாம் வெளியில தான் இருந்திருக்காங்க, செட்டுக்கு வெளியில இருந்திருக்காங்க. சோ எல்லாரும் வெளியில தான் இருக்காங்க, ஐ டோன்ட் வரி, 200% நாங்க எங்கேயுமே போகல, பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் எங்க கிட்டதான் இருக்கு, நாங்கெல்லாம் வெளியில தான் நிக்கிறோம்னு. அஃப்கோர்ஸ்ங்க வீட்டுக்குள்ள நான் வித்தவுட் ஃபோன், வித்தவுட் ஒரு கான்வர்சேஷன்ஸ் இல்லாம லைக் சமோன் இஸ் வெயிட்டிங் அவுட் சைட் நமக்காக நிக்கிறாங்கிற போது இட்ஸ் ரியலி ஃபீல் குட்ல. எனக்கு அப்படிதான் தோணும். எனக்கு அதுக்கப்புறம் இதை வெளியில இப்படி வேற பேசியிருக்காங்களா அப்படின்னு. சரி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கோணங்கள்ல பாப்பாங்க போல, அதுதான் சரி ஓகே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா, நான் அதை நான் எதுவுமே எடுத்துக்கல. எங்க 200% சொல்றதுனால எங்க இல்ல, அது வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு தியரி ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபேன்ஸ் தியரி மாதிரி இந்த பிக் பாஸ் தியரி ஒன்று போட்டாங்க. எப்படின்னா கானாவனத் அவர்கள் உள்ள இருந்திருப்பாப்ல, அவர் தான் நம்பர் 1, 200% அவர் செகண்ட் பொசிஷன் திவ்யா கன்ஃபார்ம்டு, அது இன்டைரக்டா சொல்றாங்க போல. அப்படி ஏன் அப்ப 200% அப்ப எங்கன்னா பாதியா 100% அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம்ல. 200% டைட்டில் எங்க இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும், ஒருவேளை வினோத்தை நான் பெட்டி எடுக்காம போயிருந்தா ஈஸ டைட்டில் வின்னர் ஆயிருந்திருப்பாரு. இப்ப அப்படி நான் சொல்ல முடியாதுல. இப்ப எங்க அண்ணா அப்ப வந்து சொல்லுவாங்களா 200% சொன்னேன்னு. பேசுறவங்க பேசிக்கிட்டு தாங்க இருப்பாங்க, அதாவது தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் வேற மாதிரி. நீங்க அந்த கார்ல வந்துட்டு ஒரு ஷோவோட அந்த பீக் மொமெண்ட் வரும்னு நினைக்கிறீங்களே, அது அங்கதான் நாங்க ஒண்ணு பார்த்தோம்.
இந்த இடத்துல வந்து நாங்க நோட்டீஸ் பண்ணது, அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து கை அடிபட்டுச்சு, அதாவது சாண்ட்ரா விழும் போது கை வந்துட்டு தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணீங்க, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டாங்க. வந்துட்டு நாங்க பார்த்தபோது ஒரு பாயிண்ட்ல அவங்க கை பெருசா அடிபட்டிருக்கல, அடிப்படல அதை வச்சு ஒரு காரணமா வச்சு சாண்ட்ரா அவங்க தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி அந்த கோவம் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கும்ல, ஒருத்தவங்களை கீழே வச்சா அதை வச்சு ஒரு காரணமா சொல்லி கத்துன மூமெண்ட் இருக்குல்ல, அது நிறைய பேர் ஃபயர் விட்டாங்க. பரவாயில்ல, அங்க பெருசா கை அடிப்படனாலுமே ஒருத்தவங்க கீழே விழுந்ததுக்காக இப்படி மாத்தி சொன்னாங்க இல்ல? நான் கையை வந்து உருவி எடுத்தேங்க, லிட்டரலி நான் வந்து இப்படி போயிருந்தது. ஓகே, ரொம்ப ஆமா, வெளியில நான் சொல்றேன் பாரு என்னோட கைன்னு சொன்னேன். பட் அந்த தெரியல, அந்த ஹீட் ஆஃப் த மோமெண்ட் கவனிக்கலையா, பட் கவனிக்காம இருந்திருக்க முடியாது, நான் பக்கத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் அது கொஞ்சம் அந்த இடத்துல வாய்ஸ் அவுட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்து எனக்குமே அது சுத்தமா பிடிக்கல. அது அப்படி ஒரு எனக்கு என்ன வருத்தம்னா, லைக் நான் அந்த கான்வர்சேஷன் 1-on-1 போகும்போதே குறுக்கால போயிருந்தேன்னா லைக் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்காதோ, ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஆமா, அது மேபி அது என் பக்கமா திரும்பி இருக்கும். லைக் ஐ கேன் மேனேஜ், டைவர்ட் பண்ணிருப்பீங்க. ஆமா, உங்க பக்கத்துல என்ன 2 பேரும் என்கிட்ட வந்திருப்பாங்க சண்டைக்கு, ஓகே நம்ம கூட மேனேஜ் பண்ணி இருந்திருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. இப்படி ஒரு விஷயமே நடந்திருக்காது, 2 பேர் வெளியிலயும் போயிருந்திருக்க மாட்டாங்க, இவங்களுக்கும் எதுவும் ஆயிருந்திருக்காது, அந்த டாஸ்க் மேபி கம்ப்ளீட்டா இன்னும் டஃபா முடிஞ்சிருக்கலாம்ல, எல்லாருமே உட்காந்து டைட்டா இருக்கும், எல்லாம் இன்னும் உட்காந்துருப்போம். லைக் அந்த மூமெண்ட் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் ஐ ரியலி ஃபீல் பேட், லைக் இந்த கால் கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தா இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு இருந்தது. பட் ஆனா அப்பத்தா வர்சஸ் ஓனக்கிழவி தாங்க அல்டிமேட். அப்படி வேற மாதிரி நீங்க ஒண்ணு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து ஐயோ ஓனக்கிழவி பார்த்திருக்கேன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் நீங்க ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து பேசினதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நானே ஒன்று அடிச்சுட்டு ரெட் கார்டு வாங்கிடும் பார்த்துக்கணும்னு நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, கட் வீடியோஸ் வந்து ஃபயர்லாம் விட ஆரம்பிச்சாங்க. திவ்யா கணேஷ்ரா இனிமேல் நாங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சாங்க. லைக் எனக்கு தெரியாது, லைக் நான் நினைச்சேன் ரொம்ப பேசிட்டோம் இன்னைக்கு வீக்கெண்ட்ல வந்து காலி தான், வெளில போறோம். ஏன்னா நான் அவ்வளோ லைக் என்ன நான் டெம்பர் லூஸ் பண்ணதில்ல, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கோவம் இருந்தது. நான் இதுக்கு மேல ஏதாவது அவங்களும் அதுக்கு ரொம்ப ரிக்ரெட் பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. ஐ ரியலி லைக் எப்படிடா இப்படி இருக்க முடியும் அப்படின்றது, கேம் தான் ஓகே அப்படின்னு. அதை தாண்டி லைக் அவங்க 2 பேருக்காக நான் உட்காந்துருந்தேன் ரொம்ப நேரம். நான் என்னதான் விடிய உட்காந்துருந்தாலும் எனக்கு டிக்கெட் ஃபினால் வரப்போறது கிடையாது. அண்ட் அன்னைக்கு எனக்கு உடம்பு வேற சரியில்லை, இருந்தாலும் பரவாயில்ல, 2 பேரும் லைக் எப்ப வேணாலும் புடிச்சு தள்ளிடுவாங்களோ அந்த ஒரு பயம். சுபிக்ஷாக்காக நீ உட்கார்ந்திருந்தீங்க, அதுக்காக தான் ஃபுல்லா. நான் எவ்வளவு நேரம் நான் டஃப் கொடுக்கலாம் தான். ஈவன் ஐ எம் நாட் வெல், அந்த டைம்ல வந்து என்னோட பீரியட்ஸ் டைமா இருந்தது. நாங்க தண்ணி குடிக்கிறதுக்கோ ரெஸ்ட் ரூம் போறதுக்கோ எந்த ஒரு ரீசனுக்காகவும் நாங்க வெளியில இறங்கவே முடியாது. ஒன்னு கிவ் அப் பண்ணிட்டு இறங்கலாம், ஓகே நம்ம கிவ் அப் பண்ண போறோம், காலைல வரைக்கும் இருந்துட்டு இறங்கிடலாம் அப்படிங்கிறது தான் இருந்தது. அதுதான் மைண்ட் செட். ஆமா டெஃபினட்டா. ஓகே. அண்ட் சபரி அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த மொமெண்ட்ல ஒரு உங்களை வின்னிங் மொமெண்ட் சொன்ன உடனே ஒரு விசில் அடிச்சு கை தட்டுறதா இருக்கட்டும், எப்பவுமே அப்படித்தானா இல்ல வந்து ஃபுல்லாவே? இல்லங்க, அவர் வீட்டுக்குள்ளேயும் அப்படிதான் இருந்தார். அவர் லைக் எல்லாரும் கூட ரொம்ப ஜாலியா ஒரு வைபா, லைக் ஒரு எல்லாருக்கிட்டுமே பாருங்களேன் ஒரு பிரதர்ஹுட்டா ஒரு சிஸ்டர்ஹுட்டா லைக் எல்லாருக்கிட்டுமே ஒரு பாண்ட் வச்சிருக்காரு அவர். ஓகே. அண்ட் நிறைய கட் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க, உங்களையும் அது வந்து ஏதோ டிசா இது என்னப்பா புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தேன், நானும் பார்த்தேன். சைக்கிள்ல வந்து உங்களை கூட்டு போகும்போது வாட்டர்மெலன் வந்து ரொம்ப கடுப்பானாருங்க. அது நாங்க வந்து ரொம்ப இச்சா என்னடா சைக்கிள் ஒரு ரவுண்ட் தானே போயிருக்கலாமே நாங்க ஃபீல் பண்ண அவர் எங்களுக்கு அவரை எப்படி பண்ணணும்னு தெரியல எங்களுக்கு. ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி மொத்த வீடும் இருக்குவா ரெடியா இருந்தாங்க, மொத்த வீடுமே என்னென்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்தது. அது ஒரு மீட்டர் இருந்துச்சு. ஆமா. ஓகே. அண்ட் இங்க வந்து இப்ப நீங்க வந்து சாண்ட்ராக்கா குரல் கொடுத்தீங்க, ஒரு கட்டத்துல வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ள வந்து பேசும்போதுலாம் சாண்ட்ரா அவங்களை பத்தி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னும் போது அவங்க பேசின விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அபவுட் சாண்ட்ரா மாறிச்சா? நோ என் முன்னாடியே அவங்க பேசினாங்க. யாரும் என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுறதை விட வியானா வந்துட்டு இந்த 1-on-1 கான்வர்சேஷன் லிவிங் ஹால்ல போயிருக்கோம். அப்ப நான் சாப்பிட்டுட்டு இருந்த நடுவால உட்காந்து அப்போ ஒன் வேர்ட் சொல்லியிருப்பாங்க, ஏதோ எனக்கு ஐம் நாட் ஷுர் லைக் என்னது நான் எனக்கு பிடிச்சிருந்தா வச்சிருப்பேன் இல்லைன்னா என்னமோ சொல்லியிருப்பாங்க. அது வந்து அது அவ்வளோ அப்படி ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்கலைல்ல, அவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னோன்னா காலையில் தானே 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு வந்தேன் அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஸோ தட் மூமெண்ட் வந்து தெரியல, அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாம நடந்ததா, நடந்து முடிஞ்சது அந்த மாதிரி இருந்தது, ஓகே தான் அப்படின்னு இருந்தது. முன்னாடி இந்த மாதிரி சாண்ட்ரா அவங்க கிட்ட அந்த பேச்சுவார்த்தை இருக்குமா இல்ல எப்படி உங்களுக்கு நீங்க ஆஃப்டர் இந்த பிக் பாஸ்லாம் முடிஞ்சக்கப்புறம்? ஏன்னா நீங்க வைல்ட் கார்டு போகும்போது ஆரம்பத்துல அந்த ட்ரியோ ஒர்க் ஆச்சு, நீங்க பிரஜின் அண்ட் சாண்ட்ரா அவங்க, அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே ஒரு பிரேக் வந்தது, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்கமிங்ல வெளில வந்ததுக்கப்புறம்? சில தாட்ஸ்க்குலாம் நம்ம எக்ஸ்பிளனேஷனும் பண்ண முடியாது, அதுக்கு அது அவ்வளோதாங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த அப்படி சும்மா அப்படி போற போக்குல பண்ணிட முடியாதுல்ல, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம்.
திருப்பி நம்ம சாரி கேட்கறதா இருந்தாலும் அதை நினைச்சு ரிக்ரெட் பண்றதா இருந்தாலும் நோ பாயிண்ட். நீங்க யார் பின்னாடியும் பேசாம நேரிலே பேசுறீங்க எப்படி? எனக்கு தெரியல, எனக்கு லைக் எனக்கு அதுக்கு அங்க ஒண்ணும் நடக்கல. அந்த மாதிரி வேணும்னா நம்ம நேர்ல கேட்கலாம், இல்லைன்னா நம்மளே போய் தனியா புலம்பிட்டு விட்டுறலாம், அவ்வளவுதான். அந்த ஒரு சோஃபா நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுதாங்க அந்த இடம் தாங்க, அந்த இடம் தான். அதுதான் என்னோட லைக் இந்த மோஸ்ட் ஃபேவரட் பார்ட். அது கிச்சன், அப்புறம் இந்த ஃபசாட்ல உட்காந்துருக்குது, அவ்வளவுதான். ஏன்னா எல்லாத்தையுமே போய் ஃபிளாட் ஆயிடுவீங்க அங்க போயிட்டு. ஆமா, நான் படுத்துட்டேன்னா லைக் நான் எல்லாம் யோசிச்சு ரீகலெக்ட் பண்ணுவேன். இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, சரி ஓகே. அது ஒரு புலம்பல் டாஸ்க் வச்ச மாதிரி, அது ஒரு புலம்பல் இடம். ஓகே, அரோராக்கும் உங்களுக்கான பாண்ட் எப்படி நடுவில் தான் கிரியேட் ஆச்சு? ஆமா, அது ஒரு ஆயா அப்பத்தா ஒரு கான்வர்சேஷன். இந்த ஆயா வீட்டுல இருந்து எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கோம். இந்த வீட்டுல இருக்குள்ள நல்ல பாலை குடிச்சு எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்கியா நீ, அந்த அதுக்கு அப்படி கலாய்க்க ஆரம்பிச்சோம் அவங்கள. அவளுக்கு என்ன கூப்பிடுறது, அப்பத்தான்னு கூப்பிடுவா, ஸோ ஆயான்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு 1-on-1 கான்வர்சேஷன் போச்சு. அந்த அடிக்கிற கை அணைக்குமான்ற அந்த மொமெண்ட் இருக்குல்லங்க, இந்த எனர்ஜி எல்லாம் போய் நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். எவ்வளவு நேரம் தான் ஆட விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துல வினோத் அவரையோ கண்டுபிடியான்னு சொல்லி நீங்க கேமரா முன்னாடி திட்டுறதா இருக்கட்டும், அங்கெல்லாமே பயங்கர அல்டிமேட்டா போச்சு. லைவ்ல எல்லாம் போகும் பார்த்துட்டே இருக்காங்க எல்லாம் உட்காந்து. அந்த அளவுக்கு இருந்தது. அது எனக்கு தெரியல, அந்த பாட்டுக்கு முன்னாடி வேற அந்த வரது அது தெரியல. மற்ற பாட்டாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. நான் நினைச்சேன் வினோத் என்ன கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சிருந்தேன் நான். பட் தெரியல, ஆனா அவர் வேற ஏதோ ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஆக்சுவலா சொல்லிட்டாரு அந்த லைனை. அந்த பாட்டு ராகமா சொல்லல, அடிக்கிற கை அணைக்கிற இதுக்கு கட்டி பிடிக்கிறாங்க, அடிக்கிறான்னு எப்படியே சொல்லிட்டே இருக்காரு. அது ஃபைனலா அது பிடிக்க முடியல அவனால. நானும் ஆமா, அது லைக் அது ரொம்ப ஃபன்னா இருந்ததுங்க. நான் பார்க்கும்போது ஃபன்னா இருந்தது. ஐயோ சொல்லாம இருக்காங்களே. அவர் கண்ணித்தீவு பொண்ணாவும் அப்படிதான் இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது, ஜாலியா இருந்தது. வின்னிங் அமௌண்ட் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஈசிஆர்ல ஒரு பங்களா? ஆஹா, எங்க ஈசிஆர்ல என்னது, அது என்னங்க, ஜிஎஸ்டியா டிடிஎஸ்? அதெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு எனக்கு சென்னையை தாண்டி கூட அபார்ட்மெண்ட் வாங்க முடியாதுங்க. உள்ள ஒரு சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் தண்ணா கூட கிடைக்குது. என்னோட அப்பாவுக்கு கொஞ்சம் கடன் எல்லாம் இருக்கு, நான் அதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு இருக்கேன். மத்தபடி அதை வச்சு வேற எதுவும் நான் எதுவும் யோசிக்கலங்க. கார் ஒன்று வந்திருக்கு. ஆமா, போதும்ல, அது போதும், ஜாலியா இருக்கு போதும் எனக்கு அப்படின்னு இருக்கு. ஓகே, அண்ட் இது நான் கேட்கலாம். இது என்ன, அப்பா வாஸ் நாட் வெல் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க போஸ்ட். ஓகே ஃபைன், ஆல் குட். சூப்பர், நல்லா இருக்காரு அப்பா. நம்ம நிறைய பேர் கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க, என்ன தலைமை எனர்ஜியா பேசியிருந்தாரு, டக்குன்னு மாஸ் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி. நல்லா இருக்காங்க அப்பா, நல்லா இருக்காங்க. ஓகே, இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? அடுத்த படங்கள், அடுத்த இதுவா, இல்ல நீங்க என்ன மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கீங்க உங்க கரியர்? எனக்கு தெரியலங்க, நான் இப்பதான் லைக் அதை பத்தி யோசிக்கலன்னு இல்லை. நான் இப்பதான் வெளியில வந்திருக்கேன். என்ன மாதிரி சூஸ் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத இனிமேதான் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ 1 by 1 அது என்னன்னு பார்த்து சார்ட் அவுட் பண்ணணும். One bad memory that you want to forget in Big Boss house? இல்ல, நடந்த எல்லா விஷயங்களுமே நான் அங்க ரிட்டன் அப்போ ஒன்று இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தேன். வரும்போது அந்த கார்டன் ஏரியாவில் போட்டுச்சுட்டு அந்த வீடு, அந்த குரல், ஸோ எனக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பீப்புள்ஸ் நின்றுருப்பாங்க. இல்லை எல்லா பேர்கிட்டையுமே நிறைய எமோஷன்ஸ் இருந்திருக்கு. நிறைய எமோஷன்ஸ் கூட நானும் இருந்திருக்கேன். அதில் எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், நத்திங். வேற எதுவும் மறக்கிறதுக்கு? அதெல்லாம் அங்கேயே குழி தோண்டி புதைச்சாச்சு. இனிமே அதை எடுக்கவே போறது கிடையாது. யாரு கேட்கணும் இது மாதிரி, என்ன நீ இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இதை நான் திருப்பி, அவ்வளோதான், அந்த ஷோவோட ஓவர். கமருதீன், பாரு இவங்க அப்புறம் வெளில உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசினாங்களா? நாங்க பேசணும், அங்கேயே பேசணும். ஃபினாலேக்கு வந்திருந்தாங்க. ஆமா, ஃபினாலேக்கு வந்திருந்தாங்க, பேசணும். ஆமா, அவங்க 2 பேரும் பார்த்ததுல நாங்க எங்களுக்குள்ள இந்த ஹவுஸ்ல மொத்தம் எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருந்தாலும், பட் அவங்களும் நிறைய பல கனவுகள், ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டுக்குள்ள வரும்போது பல கனவுகளோட வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரையும் நான் அப்படிதான் பாக்குறேன். 90 days இருந்திருக்காங்க உள்ள, வாட் எவர் இட் இஸ். லைக் அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்து வெளியில போனது லைக் எங்களுக்கும் வருத்தம் தான். பட் ஃபினாலில அவங்கள பார்க்கும்போது சூப்பர் தான், நல்ல விஷயம். ஓகே, எல்லாம் நல்லபடியா இருக்கட்டும். அப்படிதான் இருந்தது. And you were the one, அந்த இப்போ சபரி, கானா வினோத் அண்ட் நீங்க இருந்தீங்க கமருதீன் போகும்போது சென்ட் ஆஃப் பண்றதுக்கு. பட் என்னதான் இருந்தாலுமே தப்பு சொன்னாலும் சரி, அவங்கள பத்தி டைரக்டாவே நீங்க இல்ல நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி பின்னாடி பேசியிருக்காங்க தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் கூட இருந்தீங்களே. ஒய் அந்த பாண்ட் அந்த எப்பவுமே கனெக்டா இருப்பீங்களா கமருதீன் கூட? இல்லைங்க, நான் வீட்டுல எல்லாரு கூடயும் அப்படிதான் இருந்தேன். நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்பெசிஃபிக்கா நான் கமருதீனுக்கு மட்டும் அப்படி நான் சொல்லவே கிடையாது. மேபி கமருதீனோட பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கலாம். மேபி நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்றுருப்பேன், அதனால கூட இருக்கலாம். எல்லார்கிட்டயுமே நான் சொல்லியிருக்கேன் தான். ஓகே, ஆஃப்டர் அந்த ரைட்லாம் வின் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த ரொட்டீன் நான் சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன நடந்துச்சு? ஏன்னா அதுக்கப்புறம் லைவ் எபிசோட்லாம் கட் பண்ணிட்டாங்க, கப்பை கொடுத்துட்டாங்க, எல்லாம் ஃபேமிலியா கேங்கா நீங்க போட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மக்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க, வாட் ஹேப்பன்ட், அப்புறம் என்ன பேசுவீங்க, இல்ல ஏதாவது மீட்டப் இருக்குமா, இல்ல வேற ஏதாவது மீட்டப் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி? இல்ல, நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டோம், அப்பா அம்மா இருந்தாங்க, எல்லாருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போச்சு, எல்லாரையும் பார்த்தோம். பாரு அண்ட் கமருதீன் நான் அப்பதான் பார்த்து பேசினேன்.
ஸோ என் ஃபேமிலி கூட நான் இருந்தேன், என்னோட அக்கா பசங்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். ஸோ அந்த மொமெண்டம் அப்படிதான் போச்சு. திடீர்னு வெளில வந்து பார்த்தப்ப ஆஹா இதுதான் ரோடா, இதுதான் மக்களா அப்படின்னு இருந்தது. ஃபோன் யூஸ் பண்றதுக்குலாம் லைக் புதுசா இருக்கு மாதிரி. ஆமா, என்னோட ஃபோன்பே பாஸ்வேர்ட்லாம் நான் மறந்து போயிட்டேன். நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துமே எனக்கு வரல. ஸோ ஒரு மாதிரி புதுசா இருந்தது ஃபோன் யூஸ் பண்றதா இருக்கட்டும். வெளியில வந்து டாக் பார்த்ததா இருக்கு, ஆஹா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, அந்த மாதிரிலாம் இருந்தது. அது அந்த திங்ஸ் அது இன்னும் அப்படிதான் இருக்கு போல. சம்டைம்ஸ் தூங்கும் போது ஆஹா பிளாங்கெட் மேல இல்லை, அந்த மாதிரி டக்குன்னு மைக்கு. ஸோ இதெல்லாம் நான் நினைச்சேன் இதெல்லாம் நமக்கு இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்று ஃபிக்ஸ் பண்றது தானே நம்ம மைண்ட்ல. நான் அப்படிதான் எடுத்துப்பேன். பட் ஆனா அதை தாண்டி ஒண்ணு ஆஹா அந்த வீடு இருக்கு போல அப்படின்னு. அண்ட் முதல்லயே வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் அரோரா சொல்லிட்டாங்க தெரியுமா, கப்பு வின் பண்ண போறீங்கன்னு? அவன் அப்படி சொல்லல, நாங்க கப்ப வேணா நீ எடுத்துக்கோ, விஜய் சேதுபதி நடத்து. அது வரைக்கும் வந்திருக்கீங்க. ஆமாங்க, நீங்க அக்கான மொமெண்ட் வரைக்கும் எல்லாரும், அதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா இப்ப திவ்யா கணேஷ் ஃபேன்ஸ் போட்டா எவ்வளவு வரும் தெரியுமா உங்களுக்கு? இப்ப அந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்திருக்குன்னு தெரியவே தெரியாது. இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இதெல்லாம் நாங்க பார்த்து நாங்களே வந்து ரிவ்யூ கொடுக்குறவங்க போட்டிருந்தாங்க, என்னடா இது பயங்கரமா கப்பெல்லாம் பங்கு போடணும்னு பார்த்தா இப்படிலாம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. சும்மா நாங்க 2 பேரும் டூ த எக்ஸ்ட்ரீமா மறந்துட்டோம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. கேமரா அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம இந்த லாஸ்ட் மூமெண்ட் வந்து அரோரா கூட இருந்தது இல்ல, இந்த 1-on-1 the கேர்ள் அப்படின்னா நாங்க 2 பேர் தான் இருந்தோம். ஸோ அது நல்லா இருந்தது ஒரு மாதிரி. அது ரொம்ப ஒரு பியூர் சோல். அது அரோரா லைக் அது அரோரான்னு வர மாட்டேது, வாயில ஆயான்னு வருது. நல்ல ஒரு பாண்டே ஃபிட் ஆயிடுச்சு. இல்ல ஆமாங்க, ரொம்ப 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 ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆளு, ரொம்ப பியூர் சோல். நான் எனக்கு அப்படிதான் எனக்கு நான் பழகுனதுல நான் பார்த்ததுல ஷி வாஸ் வெரி வெரி பியூர் சோல். அது கானாவனதவர் கூட வந்து நல்லா நடுவில் ஒரு சண்டை வந்துச்சு, அப்புறம் நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் ஆச்சு. பொதுவா இப்ப நீங்க என்ன நினைச்சீங்க, அவர் கூட நல்ல ஒரு பாண்ட் வரும்னு நினைச்சீங்க? கடைசி வரைக்கும் அவர் பெட்டி எடுத்தாருலாம் பயங்கரமா அக் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆத்மாத்தமா உண்மையா அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா லைக் அவர் பதறிட்டாருங்க. அது டெலிகாஸ்ட் ஆச்சான்னு தெரியல, அவருக்கு ஒரு பதட்டம், பெட்டி கீழே போட்டுட்டாரு, ஒரு மாதிரி மாதிரி வந்த மாதிரி. ஆமா ஒரு மாதிரி ஆயிட்டாரு. லைக் அவருக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா இல்லன்னு தெரியல, ஒரு பதட்டம். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அவருக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்துட்டாங்க, எங்க எடுத்துட்டாரு. ஓகேவா, லைக் அவரை இன்னும் போட்டு ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு தள்ள முடியாதுல்ல, வாட் எவர் இட் இஸ். அப்போ அது எல்லாரும் பண்ண மாதிரி இருந்தது. அப்போ நான் கடைசி வரைக்கும் அவருக்கு எனக்கு செட்டே ஆகாதுப்பா, அப்படிதான் இருந்தது. எங்க 2 பேருக்குள்ள அப்படிதான் இருக்கும் அந்த ஒன். நீங்க எப்படி இப்படி மாதிரி பேசுவீங்க, அது எப்படி பேசுவீங்க, இது எப்படி பேசுவீங்க அப்படின்ட்டு. பட் அந்த மூமெண்ட் வந்து அது எங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா யார் வின்னர் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி அதை தாண்டி அவர் ரொம்ப அவசரப்பட்டுட்டாரோ அப்படின்றது. நாங்க லிஸ்ட் போடுவோம், நானும் வரோம், யார் இவங்க எடுப்பாங்களா அவங்க எடுப்பாங்களா அப்படின்னு. அப்ப அதுல நாங்க காணவினதை சேர்த்ததே கிடையாது. ஆனா அரோராவோட முக்கிய பிளானாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த மாதிரி அரோரா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. இங்க நான் தான் சொல்றேன்ல, லைக் இப்ப நீங்க இந்த ஃப்ரேமை நீங்க பாக்குற ஒரு விதமா இருக்கும், இந்த ஃப்ரேமை நான் பாக்குறது ஒரு விதமா இருக்கும். அப்போ லைக் அந்த ஃப்ரேம்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி ஒரு, ஏன்னா அது ஹவுஸ்மேட்ஸ்க்கே உள்ள தோணுச்சு, இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்களா அப்படி அப்படின்னு. ஸோ அப்போ ஆடியன்ஸை வீட்டுக்குள்ள இருந்து பார்த்து நமக்கே, நான் அந்த இடத்துல இல்லைங்க, நான் அந்த இடத்துல இல்லை. நான் அந்த சாப்பிட்டு இருந்தேன் நான், எனக்கு அந்த இடத்துல நான் இல்லை. ஸோ நான் பார்க்கவும் இல்லை. பட் என்கிட்ட சொன்னவங்க எல்லாருமே டைரக்டா அரோராவை அட்ரஸ் பண்றேங்கிறதையும் ஓப்பனா சொல்லிட்டாங்க. அப்ப நான் இதுதான் குறுக்கால போறது. அட்ரஸ் பண்ணப்படலைன்னா கண்டிப்பா நான் விக்ரம் கிட்ட கேட்கணும் இல்லையா, அரோரா கிட்ட கேட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வருது, இது என்னன்னு கேட்டிருப்பேன் டெஃபினட்டா. பட் மேபி ஆஃப்டர் சம் டைம் வினோத்தை நான் போனதுக்கு அப்புறம், மேபி அவ மென்டலி ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட், ரொம்ப அழகான ஒரு பாண்ட் இருக்குங்க, வினோத் அண்ட் அரோராக்கு. லைக் அவளும் வினுக்குட்டி ஆயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு அழகான ஒரு பாண்ட்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரியல, மேபி அந்த ஃப்ரேமா இல்ல அப்போ நடந்த அந்த என்ன பண்றது அப்படின்ற ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே அழுகுறாங்கிறதுக்காக உள்ள எந்த வழியும் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த லிஸ்ட் சொன்னீங்க, யாரு இருந்தாரு நீங்க பிளான் பண்ண வைக்க? சும்மா நாங்களே பேசிப்போம், 6 பேர் இருக்கோம், நீ எடுப்பியா ஆயாம்பேன், அவன் அப்பதான் நீ எடுப்பியா அப்படின்னு. என்கிட்ட டிடிஎஃப் நான் எடுத்திருப்பேன் அப்படின்னு அவ சொல்லுவா. சும்மா அப்ப சாண்டா எடுப்பாங்களோ, விக்ரம்லாம் வாய்ப்பில் எடுக்க மாட்டாரு, அந்த மாதிரி ஒண்ணு நாங்க பேசிட்டு இருப்போம். ஓகே. அண்ட் விக்ரமுக்கும் உங்களுக்கும் பயங்கர கிளாஷ் இல்லைங்க, ஒரு பெரிய சண்டை, நான் நேரில் கூட பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களும் சொல்றாரு. நான் வெளில போய் நண்பரா தொடரக்கூடாதுன்னா திவ்யா இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சந்தோஷம் தானே. இல்ல அது அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறம் நார்மல் ஆயிட்டீங்களே அப்புறம் வெளில வர்றதுக்கு? அவ்வளவுதாங்க, அந்த வீடு அதாங்க கொடுக்குது. இங்க நம்ம யாராவது கடந்து போயிருவோம், நீ போடா அப்படின்னு நம்ம போடி அப்படின்னு ஏதோ கடந்து போயிருவோம். பட் அந்த வீடு அப்படி கிடையாது. நீங்க திருப்பி இங்கதான் வரணும், திருப்பி இங்கதான் வரணும், திருப்பி இங்கதான் வரணும் அப்படின்னால லைக் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு ஒண்ணு வரும். ஓகே
பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஒரு மேல ஆஃப்டர் சம்டைம் நம்ம மேல ஒரு புரிதல் வரலாம்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆஹா நம்ம இதை நினைச்சிட்டோமோ, அப்படி பார்த்துட்டோமோ அப்படின்னு. ஓகே, அந்த கிராஃப் இருக்குல்ல, ஜெனி, திவ்யா கணேஷ், திவு, அப்பத்தா, ஆமா, இப்படி வந்துட்டு இருக்கு. அடுத்து உங்க பரிணாமங்கள்? இந்த பரிமாணங்களே எனக்கு தெரியாது எப்படி வரும்னு. ஓகே, இதுவே எனக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஸோ அது லைக் அதுவும் எப்படினாலுமே நான் ஏத்துப்பேன் தான். சிறப்பு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூங்க. தேங்க்யூ. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.